ஏழாவது வார்த்தைக்காக லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அன்பானவர்களே, 6 மணி முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவாலய திரைச்சீலை நடுவில் இரண்டாக என்ன செய்கிறது? கிழிகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று இவ்வுலகில் விடைபெற்ற போது விண்ணுலக வாசல் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. விண்ணுலக வாசல் திறக்கப்பட்டவுடன் பிதாவின் கரங்களில் தன்னை அவர் என்ன செய்கிறார்? அர்ப்பணிக்கிறார். இதே போலதான் ஸ்தேவானும் தன்னை என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். வேலைக்கு செல்பவர்கள் வேலை முடிந்து வீடு திரும்புவது போல விண்ணுலகில் இருந்து மண்ணுலகில் வந்து மீட்பின் பணியை நிறைவேற்றி முடித்து மீண்டும் நித்தியத்திற்குள் அவர் என்ன செய்கிறார்? கடந்து செல்கிறார். 7 என்பது யூதர்களுக்கு பரிபூரணம். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். எனவே 7 வார்த்தைகள். 7வது வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒரு முழுமையாக தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கைகளில் என்ன செய்கிறார்? ஒப்புவிக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பிதாவை சார்ந்து இருந்தது. 12 வயதில் தேவாலயத்திலே நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை சிந்திக்க வேண்டாமா என்றார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நமக்கு ஜெபிக்க என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். பிதாவை குறித்து போதித்தார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால். அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க பாருங்க, பிதாவை சார்ந்து இருக்கிறது. 12 வயதிலும் பிதா, சிலுவையிலும் பிதாவை தான் சார்ந்திருக்கிறார். சிலுவையில நீங்க பார்த்தீங்கன்னா முதல் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதால தான் ஆரம்பிக்கிறார். கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை, பிதாவில தான் என்ன செய்யறாரு? முடிக்கிறார். துவக்கமும் முடிவும் யாரை சார்ந்திருக்கிறது? பிதாவை சார்ந்திருக்கிறது. பிதாவே என்று ஒரு சிறிய மன்றாட்டை, ஜெபத்தை ஆரம்பித்து பிதாவே என்று ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தோடு தன்னுடைய சிலுவையின் தொங்கிய அந்த நிகழ்ச்சி அனுபவத்தை, வார்த்தைகளை என்ன செய்கிறார்? முடிக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிதாவையே சார்ந்து இருந்தது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த 7வது வார்த்தையில் இருந்து நாம் அறிந்து கொள்வதிலே இந்த வார்த்தை எதை நமக்கு உணர்த்துகிறது என்று 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, the word of relationship, உறவின் வார்த்தை. பிதா பிதாவே என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டதற்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, யோவான் 19:7, இயேசு தன்னை தேவனுடைய
குமாரன் என்று கூறியது முதல். இரண்டாவது மார்க் 15:2 தன்னை யூதருக்கு ராஜா என்று கூறியது. தேவகுமாரன் என கூறியதால் யூத சமய தலைவர்களுக்கு எதிரியாக அவர் என்ன செய்கிறார்? பார்க்கப்படுகிறார். பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனா அந்த பேதுருவே என்ன செய்து போறாரு? பின்வாங்கி போய்விடுகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு துளி அளவு கூட தான் தேவனுடைய குமாரன் என்பதிலிருந்து அவர் என்ன செய்யல? பின்வாங்கவில்லை. அவருக்கு நன்றாக தெரியும், தன்னை தேவனுடைய குமாரன் என்று கூறியதற்கு இவர்கள் சிலுவையில் என்ன செய்யறாங்க? அறையிறாங்க. சிலுவையில் அறையப்பட்டதற்கு அது ஒரு காரணம். ஆனா மனிதர்கள் மாறினார்கள், பேதுரு மாறினார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? மாறவில்லை. அன்பானவர்களே, சிலுவையிலும் அவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொலை செய்தாலும் பிதாவுக்கும் எனக்கும் உள்ள உறவை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதனாலதான் அந்த வார்த்தை உறவின் வார்த்தை. அவர்தான் என் பிதா, அவர்தான் என் தந்தை. தந்தை மகன் என்ற உறவை அங்கே நிலைநாட்டுகிறார். நீ என்னமும் செஞ்சுட்டு போ, கிறிஸ்துவை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. நான் அவருடைய பிள்ளை. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அங்கே சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. மரிக்க போகிற தருவாயிலும் தந்தை மகன் என்கிற உறவை அவர் என்ன செய்ய விட்டுவிட இல்லை. அந்த உறவுல அவர் உறுதியாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் அநேக இடங்கள்ல நாம் மறுதலித்து விடுகிறோம், நாம் பின்வாங்கி விடுகிறோம். இதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ முதலாவது இது உறவின் வார்த்தை. ரெண்டாவது நீங்க பாருங்க, உரிமையான வார்த்தை, the word of right. உரிமையான ஒரு வார்த்தை. உம்முடைய கைகளில் என் ஆவியை என்ன செய்கிறேன்? ஒப்புவிக்கிறேன். மண்ணான உடலுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினது யாரு? தேவன். மரியாள் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்ததற்கு காரணம் யாரு? தேவன். எனவேதான் தன் மாம்ச சரீரத்தை தன்னை துன்புறுத்திய சிலுவையில் அறைந்த பாவிகளின் கைகளிலும், நல்லா கவனிங்க, தன்னுடைய ஆவியை அந்த பாவிகளுடைய கையில் ஒப்புக்கொடாமல் தனக்கு ஜீவனை தந்தவருடைய கையில் முற்றிலும் ஒரு தூய்மையான பலியாக அவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். இந்த வித்தியாசம் புரியுதா? தன்னுடைய ஆவியை கொடுத்தது யாரு? பிதா. அவர்களுடைய ஜீவ சுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவ சுவாசத்துக்கு, இந்த ஆவிக்கு இவர்கள் உரிமையாளர்கள் கிடையாது. இதை இவங்க கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒப்பு கொடுத்து விட கூடாது. அதை தந்தவருடைய கைகளில் தூய்மையான பலியாக என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். தன் ஆவியை தீயவர்களுடைய கையில் ஒப்புக்கொடாமல் அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாலும், அவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில் அதன் உரிமையாளர் கையில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆவி யாருடையது? அவருடையது என்கிற நிலையில் பிதாவின் கையில் உரிமையோடு என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இரண்டாவது பார்க்கும்போது இது ஒரு உரிமையான வார்த்தை. அந்த உரிமையை அவர் விட்டுவிடவில்லை. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த உரிமையை விட்டு விடுறோம்? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில அந்த உரிமையை நம்ம இழந்து விடுகிறோம்?
அவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலும், துன்பங்களுக்கு மத்தியிலும், மறிக்கிற நேரத்திலும் இந்த ஆவிக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, இது அவருடைய கையில தான் நான் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது உரிமையாக்கும் வார்த்தை, the word of authorization. சங்கீதம் 31:5 பாருங்க, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். யூத சிறுவர்கள் இரவில் தூங்குவதற்கு முன் சொல்லுவது வழக்கம். இயேசு கிறிஸ்துவும் இதை அறிந்திருக்கிறார். இரவில் தூங்கும் முன் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து மீண்டும் மறுநாள் காலையில் பெற்றுக்கொள்வது. வீட்டில் விலையுயர்ந்த பொருட்களை நாம் வைத்து செல்லும் போது அந்த வீட்டின் கீயை ஒருத்தர் பாதுகாப்பா என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். மீண்டும் திரும்பி வந்தபோது அதை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அதே போலதான் பிதாவின் கையில், உரிமையானவருடைய கையில் அதை ஒப்புவித்து பின் 3ஆம் நாள் மறுபடியும் அதை என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்கிறார். உயிர்த்தெழுதலின் மூலமாக அதை உரிமையாக்கி கொள்கிறார். அதனால தான் இது உரிமையாக்கும் வார்த்தை. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணம் அவரை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. கடைசியாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? அவர் உரிமையாக்கிக் கொள்கிறார், மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. இன்று நீங்களும் நானும் நம்முடைய மரண நாள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் என்றால், உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளில் அதை நாம் என்ன செய்ய முடியும், உரிமையாக்கிக் கொள்ள. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். இன்னைக்கு நம்ம ஆவிய யாருடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? யாருடைய கையில் அதை ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்படுகிறது? தீயவர்களின் கையில், உலகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய மரணம் கிறிஸ்துவுக்குள் இருக்காது. உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளில் கிறிஸ்துவுக்கும் மரித்தவர்கள் எழுந்திருக்கிற வரிசையில நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, எழுந்திருக்க முடியாது. வீட்டு சாவியை சரியானவங்க கையில கொடுத்தாதான் மறுபடியும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரியா? இல்லை நம்ம வரும்போது உள்ளதான் என்ன செஞ்சிடும், காணாமல் போயிடும். யாருடைய கையில ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்குள்ள காணப்படுகிறது? அதை உரிமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? 3 காரியங்களை பார்த்தோம். தந்தை மகன் என்கிற உறவை அவர் உறுதிப்படுத்தி ஒரு உறவின் வார்த்தையாக இதை சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவரோடு உள்ள உறவை நாம் விட்டு விடாமல் இருக்கிறோமா? அது சிலுவையாக இருக்கலாம், ஒருவேளை சிங்காசனமாக இருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலும் அந்த உறவை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. இரண்டாவது நாம் பார்த்தது போல உரிமையான வார்த்தை. நம்முடைய ஆவிக்கு அவர்தான் சொந்தக்காரர். இந்த உலகத்துல நீங்களும் நானும் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை போல, ஸ்தேவானை போல நம்முடைய ஆவியை தந்தவருடைய கையில் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? மூன்றாவது, இங்கே பார்த்தது போல நம்முடைய ஆவியை யாருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்கிறோம்? அதன் உரிமையாளருடைய கையில், உடையவருடைய கையில் நாம் ஒப்பு கொடுத்தால் உயிர்த்தெழுதலின் நாளில் நாமும் உயிரோடு என்ன செய்திருப்போம், எழுந்திருப்போம். அன்பானவர்களே, இங்கே இந்த கடைசி வார்த்தை இதைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் வாழுகிற
நாட்கள் கொஞ்சம். நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? அவர் பணி முடிந்தது என்று சொன்னபோது அங்கே பரலோகம் அவருக்கு திறக்கப்பட்டது. பிதாவினுடைய முகம் அவருக்கு காட்சியளித்தது. இந்த அனுபவம் தான் நமக்கு வேணும். அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவியை தந்தவருடைய கையில் ஒப்பு கொடுத்து அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைய நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.